எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சமையல் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம். எல்லாருமே நார்மலாக ஒரு சமையல் பற்றி இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அது மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து என்னென்ன குறுக்கு வழியில் இந்த பசங்களை எல்லாம் எப்படி சாப்பிட வைக்கிறது அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் யோசிப்பேன். எங்கள் குட்டி பொண்ணு ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டாள். ஒரு வாசனை ஆகாது. ஒரு ஃப்ரூட் கூட சாப்பிட மாட்டாள். ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன்னு பெருசாக சொல்லுவாள். ஆனால் ஒரு பாதி சாப்பிடுவா. அது ஒன்று தான் கொஞ்சம் பாதி சாப்பிடுவா. முன்னே கொஞ்சம் போமோகிரானேட் சாப்பிட்டுட்டு இருந்தா. இப்போ ரெண்டும் அதுவும் சாப்பிட்றதில்ல. இப்படி ஏமாற்றிட்டு இருப்பாளா. அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணினேன். கிரேப்ஸு அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தோம். சீட்லெஸ் கிரேப்ஸு. பிளாக் கிரேப்ஸும் அவ்வளோதான். அதையும் பண்ணலாம் இதையும் பண்ணலாம். அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் என்ன பண்ணினேன், நான் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு, நம்ம வந்து புளிக்காய்ச்சல் பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சம் புளிப்பாகவும் இருந்தது அந்த கிரேப்ஸு. புளிப்பாக இல்லைன்னா கொஞ்சோண்டு புளி சேர்த்து அரைச்சிடலாம். அது புளிப்பாக ரொம்ப புளிப்பாக இருந்ததா, அதனால் அதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு, அதில் நம்ம புளிக்காய்ச்சலுக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாம்பார் பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் நாங்கள் கொஜ்ஜு இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு, வத்த குழம்புலாம் பண்ணுறதுக்கு போடுவோம். அதில் என்ன இருக்குன்னா, கொத்தமல்லி, வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மஞ்சக்கொம்பு, இது பெருங்காயம், இவ்வளோ தான். அதெல்லாம் வறுத்து அரைச்சிருப்போம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிருப்போம். இது வந்து நாங்கள் கீரை மசியல் பண்ணினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு போட்டால் சாம்பாருக்கு போடுவோம். அதோட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டால் அரைச்சி போட்ட சாம்பார் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஜ்ஜு பண்ணுறதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணுவோம். அதை 2 ஸ்பூன் அதில் போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு இதோட இன்னொரு ஐடியா இருக்குது. நம்ம வந்து இட்லி மிளகா அப்படி பண்ணுறோம்ல, அதில் எள்ளுகளை போட்டு பண்ணுவோம். எள்ளு, கொப்பரை இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். அது ஒரு ஸ்பூன் இந்த கொஜ்ஜு பண்ணுற போது அந்த சாம்பார் பொடியும் இந்த ஒரு ஸ்பூன் இந்த இட்லி மிளகா பொடியும் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு அடுப்பில் வந்து கடாயை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு 2 மிளகாய் தாளிச்சிட்டு இதை தூக்கி கொட்டி அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கதன்னு கொதிக்க வச்சு புளிக்காய்ச்சல் மாதிரி பண்ணி இறக்கிட்டேன். பிச்சுக்கிட்டு போயிடுது. அப்படி பிடிச்சிது. இது எதில் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்ல தெரியல. இது என்ன நார்மல் கொஜ்ஜு அப்படின்னு சொல்லிவிடுவேன் அவகிட்ட. சூப்பராக இருந்தது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஆப்பிளில் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் கூட அரைச்சி என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் புளிப்பு இல்லாத ஃப்ரூட்ஸுக்கு கொஞ்சம் புளிப்பு சேர்த்துட்டு இப்படியே பண்ணி அசத்திடலாம்.